கடந்த 2022ஆம் ஆண்டு, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளா திருவனந்தபுரத்தில் உள்ள தேவாலயத்தை பிஷப் தேவாலயமாக மாற்றியதை அடுத்து கேரளாவில் இரு பிரிவினர்களுக்கிடையே மோதல் வெடித்தது. வளாகத்தில் உள்ள வில்ஸ் விடுதிக்கு சொந்தமான நிலத்திற்கும் CSI கத்தீட்ரலுக்கும் இடையில் ஒரு வணிக வளாகத்தை பிஷப் கட்ட விரும்புவதாக சர்ச் கமிட்டி உறுப்பினர் ஒருவர் குற்றம் சாட்டியிருந்தார். கேரளாவின் திருவனந்தபுரத்தில் பிஷப் மேட்டிர் நினைவு தேவாலயத்தை கத்தீட்ரலாக மாற்றியதை அடுத்து கிறிஸ்தவ எதிர்பார்ப்புகளில் ஒரு பகுதியினர் மற்றொரு பிரிவினருடன் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். அறிக்கைகளின்படி 116 ஆண்டுகள் பழமையான தேவாலயத்தை கத்தீட்ரலாக மாற்றும் பிஷப்பின் முடிவை ஒரு பிரிவினர் எதிர்த்ததை அடுத்து கேரள தலைநகரின் மையத்தில் உள்ள மேட்டீர் நினைவு தேவாலயத்திற்கு வெளியே போராட்டங்கள் வெடித்தன. போலீசார் முன்னிலையிலேயே இரு தரப்பினரும் மோதிக்கொண்டனர். சர்ச் திருவனந்தபுரத்தில் உள்ள முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும். இது LMS வளாகத்தில் 16.50 ஏக்கருக்கு மேல் அமைந்துள்ளது. 1906ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த தேவாலயம் தென்னிந்தியாவின் பழமையான ஒன்றாக கருதப்படுகிறது. 16 பேர் கொண்ட தேவாலய கமிட்டி தேவாலயத்தை மாற்றுவதற்கு எதிராக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதாகவும் தற்போதைய பிஷப் தர்மராஜ் ராசாலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. தேவாலயத்தை பேராலயமாக மாற்றும் பிரச்சாரத்திற்கு பிஷப் தர்மராஜ் ரசாலம் தலைமை தாங்குகிறார் என்று தேவாலய குழு குற்றம் சாட்டுகிறது. தேவாலயம் என்பது கிறிஸ்தவ வழிபாட்டு இல்லத்தை குறிக்கிறது. அதே சமயம் கத்தீட்ரல் என்பது பிஷப் மற்றும் தேவாலயங்களின் பிறர் பாதிரியார்களும் வசிக்கும் தேவாலயமாகும். சர்ச் கமிட்டி உறுப்பினரான பிரேம்சத் ஜான்சன் சர்ச்சில் நிலவும் ஜனநாயக அமைப்பை நாசப்படுத்துவதே மதமாற்றத்தின் நோக்கம் என்று குற்றம் சாட்டியிருந்தார். வளாகத்திற்குள் உள்ள வில்ஸ் விடுதிக்கு சொந்தமான நிலத்திற்கும் CSI கத்தீட்ரலுக்கும் இடையில் வணிக வளாகம் கட்ட பிஷப் விரும்புவதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். எனவே தற்போதுள்ள தேவாலயம் இந்த பகுதியில் வசிக்கும் திருச்சபையினர் தங்குவதற்காக கத்தீட்ரலாக மாற்றப்படுகிறது என்றார். இருப்பினும் பிஷப் ரசாலம் தற்போதுள்ள தேவாலயம் ஒரு கத்தீட்ரலாக மாற்றப்பட்டுள்ளதாக அறிவித்திருந்தார். இது ஒரு பிரிவினரின் வலுவான எதிர்வினையை தூண்டுகிறதாகவும் ஏற்கனவே இருந்த சர்ச் கமிட்டியையும் கலைத்துவிட்டு அதற்கு பதிலாக ஒரு புதிய அமைப்பை உருவாக்கியதாகவும் தற்போதைய பாதிரியார்களுக்கு பதிலாக 5 பாதிரியார்களையும் பிஷப் நியமித்துள்ளார் என்பதும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் 1959 முதல் அனைவரும் இந்த உயர்வை விரும்புவதாகவும் ஆனால் பல்வேறு காரணங்களால் அது நடைபெறவில்லை என்று ரசாலம் கூறியுள்ளார். பதிவுகளை ஆய்வு செய்ததில் 1963 ஒரு தேசிய தெற்கு கேரள ஆயர் மன்றத்தின் அனுமதிக்கு உட்பட்டு உயர்த்தப்படுவதற்கு ஒப்புதல் அளித்ததை நாங்கள் சமீபத்தில் கண்டுபிடித்தோம் என்றும் சினாட் அதன் ஒப்புதல் அளித்ததும் என்றும் ரசாலம் கூறுகிறார். எதிர்ப்புகளுக்கு பதிலளித்திருந்த பிஷப் ரசாலம் தேவாலயத்தின் 99% பாரிஷ்னர்கள் இந்த உயர்வுக்கு ஆதரவளிப்பதாக கூறியிருந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மோதல் தற்போது மே 3ஆம் தேதி அன்று மீண்டும் இது தொடர்பான பிரச்சனை தேவாலயத்தில் வெடித்துள்ளது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ ஜனமே, காலம் கடைசியாய் இருப்பதால் திருச்சபைகளுக்காக அதிகம் ஜெபியுங்கள். திருச்சபையில் இது போன்ற அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாதபடிக்கு பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்கள். వీడియో వచ్చేసిందా అడగను ఇది